சினிமால 70கள்ல முன்னணி நடிகையா இருந்தவங்க தான் வாணிஸ்ரீ. ஒரு கட்டத்துல சினிமால இருந்து விலகி குடும்ப வாழ்க்கையில கவனம் செலுத்தினாங்க. அப்படி இருந்தும் நிறைய பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா திரும்ப சினிமால நடிக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அந்த சூழல்ல தான் விசு கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இயக்குனர் டி.பி. கஜேந்திரன் இயக்கின வீடு மனைவி மக்கள் படம் வெளியாகி பெரிய வெற்றி அடைஞ்சிருந்துச்சு. இதே படத்தை கன்னடத்துல தயாரிக்கணும்னு நினைச்சாரு தயாரிப்பாளர் துவாரகேஷ். ஆனா இதே படத்தை கன்னடத்திலையும் டி.பி. கஜேந்திரன் தான் இயக்கினாரு. கன்னடத்துல விசு கேரக்டர்ல நடிகர் ஸ்ரீநாத் நடிச்சிருந்தாரு. தமிழ்ல விசுவுக்கு ஜோடியா நடிகை கே.ஆர். விஜயா நடிச்சிருந்தாங்க. அதே கேரக்டரை கன்னடத்துல நடிகை வாணிஸ்ரீ தான் நடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு இயக்குனர் டி.பி. கஜேந்திரன். இந்த படத்துல நடிக்கிறது சம்பந்தமா டி.பி. கஜேந்திரன் நடிகை வாணிஸ்ரீ கிட்ட கேட்டப்ப அவங்க நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரை திட்டி அமிச்சிட்டாங்க. முதல்ல இந்த படத்தை தமிழ்ல பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா நடிங்க, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு டி.பி. கஜேந்திரன் சொல்லிடுறாரு. தமிழ்ல படத்தை பார்த்த வாணிஸ்ரீ படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம், படப்பிடிப்பை தொடங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. நடிகை வாணிஸ்ரீ 14 வருஷத்துக்கு அப்புறம் நடிச்ச இந்த படம் கன்னடத்துல கண்டா மனே மக்களு அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் ஆகி அங்கேயும் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு.